பயன்படுத்தி தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் அவங்களோட அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு 5 விதமான அழுத்தங்களை கொடுத்துருக்காங்கம்மா. அதில் முதல் அழுத்தம் வந்து மதம். மனிதத்தை பார்க்காம மதத்தை பார்க்கறது. இப்போ மனிதன் வந்து நம்மளை இணைக்கும், மதம் வந்து நம்மளை பிரிக்கும். அப்போ வந்து நமக்கு எது தேவை அப்படின்னா வந்து மனிதன் தான் தேவை, மதம் தேவையில்லை. அப்போ நம்ம ஒரு இனமா இருக்கல நம்ம பாதுகாப்பாக இருப்போம். இப்போ வனத்தில் போனாலும் இனத்தோட போகணுமா இங்கே, அப்போ அது நமக்கு பாதுகாப்பு. அப்போ ஆனால் அந்த சாதியா பிரியையில் சாதியா நம்ம பார்க்கையில் பிரிவோம். அப்போ இனத்திலிருந்து வெளியே வந்துடுவோம், சேர மாட்டோம், இனமாக சேர மாட்டோம். அதனால வந்து அது மாதிரி ஒரு அழுத்தத்தை வந்து இப்போ எங்கள் தொகுதியில் வந்து எங்கள் சாதிக்காரர் இருக்காரு, நிற்கிறாரு வேட்பாளரா அப்படின்னு சாதியாக பார்க்கறது, ஆதரிக்கிறது. இல்லாட்டி எங்கள் சாதிக்கார கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாதியை முன்னிறுத்துறது, இனமாக சேராமல். இப்போ அப்போ வந்து அங்கே ஒரு பிரிவு அது மாதிரி பிரிஞ்சிடுறாங்க. இப்போ மதமாக பிரிஞ்சிடுறாங்க ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வந்து ஜாதியாக பிரிஞ்சிடுறாங்க, மூணாவது வந்து சினிமா பொழுதுபோக்கு. ஏன்னா வாழ்க்கையில் வந்து பொழுதுபோக்குங்கிறது ஒரு இளைப்பாடுறது மாதிரி இருக்கணும். ஒரு வேலை பார்த்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி, அது மாதிரி தான் அந்த பொழுதுபோக்கை நம்ம பயன்படுத்தணும். பொழுதுபோக்கே வாழ்க்கையாக இருந்தால் அந்த இனத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த இனத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது, அழிவுக்கு தான் போகும், காப்பாற்றவே முடியாது. இப்போ அது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த சினிமாவை பயன்படுத்தி பொழுதுபோக்கு, நடிகர்களை ஆதரிக்கிறது, நடிகைகளை ஆதரிக்கிறது, அது மாதிரி ஒரு போக்கு கொண்டு வந்துட்டாங்க. மூணாவது அப்போ வந்து இவங்களே போய் வீட்டில இருந்து பணத்தை கொண்டு போய் கொடுத்து தியேட்டரில் பார்த்து அந்த சினிமா நடிகனை பெரியாள் ஆக்கி விட்டு, ஏன்னா திருப்பி அவரை பெரியாள் ஆக்கி விட்டு அவரை தன் இன சார்ந்தவராக இருக்க மாட்டார். இப்போ அவர் வந்து தமிழராக இருக்க மாட்டார், தமிழ் குடியில் பிறந்திருக்க மாட்டார், அவங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு தமிழ் குடியில் பிறந்திருக்க மாட்டாங்க. அது மாதிரி ஒருத்தரை வந்து இந்த தேசிய கட்சியிலும் திராவிட கட்சியிலும் இந்த சினிமாவில் கொண்டு வந்து 20 வருஷம் 30 வருஷத்துக்கு ப்ரொமோட் பண்ணி பெரிய ஆளா வாய்ப்பு கொடுத்து ஒரு ஸ்டாரை ஆக்கி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டாரை உருவாக்குறத இவங்க தான் போய் என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஒரு தமிழ் நடிகரை நடிக்க வைக்க மாட்டாங்க, ஒரு தமிழ் நடிகையை நடிக்க வைக்க மாட்டாங்க, அந்த தமிழர் அல்லாத பிறமொழியாளர்களை நடிக்க வைப்பாங்க, வாய்ப்பு கொடுப்பாங்க. அதை போய் இந்த தமிழர்கள் போய் படம் பார்த்து காசை கொண்டே கொடுத்து இவங்களே படம் பார்த்து பெரியாளாக்கி விட்டுட்டு திருப்பி அவங்க வந்து வயசானதுக்கு பிறகு திருப்பி என்ன பண்ணுவாங்க, அவங்க சொத்தெல்லாம் சேர்த்ததுக்கு, சொத்தை பாதுகாக்கிறதுக்கு திருப்பி என்ன பண்ணுவாங்க, அரசியல் அதிகாரத்துக்கு வர பார்ப்பாங்க. அப்போதைக்கு தலைவா நீங்களே வாங்க எங்களை ஆளுங்க அப்படிங்கிறது. அப்போ அது மாதிரி ஒரு அழுத்தத்தை நம்ம சினிமா